One, two, mm, three, mm, four, mm, five, mm, six, mm, mama, mm, eight, mm. nine, Super. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட 2 வயசு பாப்பாவுக்கு மார்னிங் இருந்து நைட் வரையும் என்னென்ன ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு 5 இயர்ஸ்க்குள்ளே கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு செகண்ட் பர்த்டே முடிஞ்சு இப்போ தான் 5 days ஆகுது. ஸோ ஏஜ் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பா நைட் வந்துட்டு இடையில எழுந்திரிச்சு பால்லாம் குடிக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock போல் நானே டேரெக்டாக பாலாற்றி கொடுத்துருவேன். ஸோ அவங்க தூங்கிட்டு இருந்தாலுமே குடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock போல் தான் மார்னிங் எந்திரிப்பாங்க. இந்த மாதிரி இடையில நம்மளே எதுக்கு எழுப்பி பால் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் நைட் ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிடாம தூங்கிட்டு மார்னிங் எந்திரிக்கிறப்ப அந்த பசிக்காக ரொம்ப அழுது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இந்த மாதிரி பால் கொடுத்துட்டிங்கன்னா எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பசி இல்லாமல் எந்திரிப்பாங்க. பாப்பா ஒரு 1.25 வயசு வரையுமே இடையில எந்திரிச்சு பால்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 2 months தான் பால் குடிக்கிறது இல்லை. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் பாலாற்றி கொடுத்துருவேன். ஸோ குடிச்சிட்டு அவங்க அப்படியே வச்சுருவாங்க. பாப்பா மேக்ஸிமம் கீழே தான் தூங்குவாங்க. தொட்டியில் படுத்துருக்கப்போ இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் கொடுக்காதீங்க. நான் தலானி போட்டிருக்கனால ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி புற எதுவும் ஏறாது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ குடிச்சிட்டு மிச்சம் வச்சிட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ குடித்ததே பெட்டர் தான் மார்னிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா ஒரு 9 o'clock மேலே பாப்பா எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே அவங்கள ஃப்ரெஷ் ஆக்கிடுவேன். ஸோ டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசி இல்லாதனால நம்ம குளிக்க வைக்கிற வரையுமே அமைதியாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறதுமே கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லியிருப்பேன், நான் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு வந்துட்டு கட்டாயம் சத்து மாவு தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் சத்து மாவு தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மார்னிங்கே அவங்கள குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். சத்துமா வந்துட்டு நான் வீட்டில் ப்ரிஃபேர் பண்ணதில்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்ககிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் நிறைய நட்ஸு போட்டிருக்காங்க. நம்மளாலே நல்லா ஃபீல் பண்ண முடியுது அதை சாப்பிட்டு பார்க்குறப்ப. ஸோ அதில் ஒரு 3 tablespoon எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு யாருக்காவது வேணால் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. 350 rupees வந்தது 1/2 kg. ஸோ இதில் ஒரு 3 tablespoon சேர்த்துக்கிறேன். ஸோ 3ங்கிறது பாப்பாக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, குட்டி செம்பில். இதை லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. கலக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 minutes கூட ஆகாது இந்த களி நம்ம செஞ்சு கொடுக்க. பட் நல்ல ஹெல்தி ஃபுட்டு மார்னிங்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜீனி அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை ஸ்டாக் இல்லை, அதனால் கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கிறேன். பிகாஸ் அதில் சுகர் அவங்க ஆட் பண்ணல, அதனால் அதில் கொஞ்சமாக நெய். ஸோ ஒரு 4 to 5 drops, அவ்வளோதான். நம்மளோட களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வேளை நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கூழ் மாதிரி குடிச்சிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றிட்டீங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா பால் சேர்த்து இதோட கலக்கிக்கலாம். நான் கரெக்டான கன்சிஸ்டன்சிலே செஞ்சுட்டேன். பாப்பாவுக்கு நாங்கள் யோசிச்சிருந்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்கு 8 years ஆகுது. இன்ன வரையும் நான் தான் வந்துட்டு ஊட்டி விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் பேபி வந்துட்டு கட்டாயம் அவங்களா எடுத்து சாப்பிட பழக்கணுங்கிறத நானும் ஹஸ்பண்டும் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ணோம். அதனால தான் பாப்பாவுக்கு இந்த சேர் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 monthsலேருந்தே நான் வாங்கியிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஸோ பாப்பா வந்துட்டு அது சாப்பிட ஆரம்பித்தாலே அவங்களோட சேரில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் அவங்களா எடுத்து சாப்பிட பழகிட்டாங்க. ஸோ ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி களி எது கொடுத்தாலுமே ஸ்பூன் எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க.
மிச்சம் அவங்க சாப்பிடல அப்படின்னு வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி விடலாம். பட் ஸ்டார்டிங்கில் பாப்பாட்டே கொடுத்துருவேன் நான். கிட்ட மேலே கீழே சிந்து தான் செய்வாங்க. பட் அதை நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு பழக்க முடியாது. அதனால் நீங்களும் உங்கள் பேபியை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களா சாப்பிட விடுறீங்களோ சாப்பிட விடுங்க. இப்போ மதியத்துக்கு வந்துட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பாப்பா வந்துட்டு மார்னிங் 9 o'clock எந்திரிச்சாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஃபீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை மில்க் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ 12 o'clock இப்போ தூங்கிட்டாங்க. நான் அவளுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வீட்டில் என்ன ஃபுட்டு செய்கிறேனோ அதுதான் பாப்பாவுக்கு மதியத்துக்கு ஊட்டிகிட்ருக்கேன். என்ன சாதம் செஞ்சாலும் சரி. இன்றைக்கி வந்துட்டு பருப்பு செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். 2 பேருக்கும் சேர்த்து, அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து தான் செய்கிறேன். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள், ஒரு 5 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா பருப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காரம் எதுவுமே இதில் ஆட் பண்ணல இல்லையா. இது ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தனியாக வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தாளிச்சிக்கலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு டேரெக்டாக இதுவே கொடுத்துக்கலாம். நான் அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு 2 வேலையாக தெரியாது. பாப்பாவுக்கும் ஹெல்த்தியாக இப்போ இருந்தே நம்ம வீட்டு சாப்பாடு பழக்கிட்டோன்னா எதையுமே தேட தேவையில்லை வெளியே போகிறப்ப. ஸோ விசில் விட்டோன்னே பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நான் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு பாப்பாவுக்கு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ தோசைக்கும் பாப்பா சாப்பிட்டுப்பான். நல்லா சாப்பாடுமே நல்லா சாப்பிடுவான். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4லேருந்து 5 கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி தாலில் வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு யோசிக்கவே தேவையில்லை. தால் நீங்கள் டெய்லி செஞ்சாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ பாப்பாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை வந்துட்டு தாளிக்கிறேன் பாருங்கள். என்னென்ன போட்டு தாளிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பட்டை வத்தல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயம் சேர்க்கணும். நீங்கள் பருப்புலேயே பெருங்காயம் சேர்த்துட்டாலும் சரி. நான் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி தாளிக்கிறப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்தோன்னா அது ஒரு நல்ல மனமும் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் பெருங்காயம் சேர்த்து இதை நான் தாளித்து நமக்கு தேவையான பருப்பில் ஊற்றிக்கிறேன். அது ஊற்றுனதில் மிச்சம் கொஞ்சமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆயில், அதை மட்டும் லைட்டாக விட்டுக்கிறேன். பிகாஸ் பாப்பா கொஞ்சம் காரமும் சாப்பிடுவாங்க. ரொம்ப சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதனால் அதை தாளித்ததில் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். அது கூட நெய், பிகாஸ் நெய் எப்போவுமே சூடாக இருக்கப்போ தான் சேர்க்கணும். ஸோ அதில் சேர்த்து விட்டுருவேன். இப்போ பாருங்கள் பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு பருப்பு சாதம் நல்ல நிறைய பருப்பு. ஆக்சுவலாக நான் சாப்பாடை விட பருப்பு நிறையா இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்பா வந்துட்டு 12 o'clock பால் குடிச்சிட்டு தூங்கினவங்க தான். இப்போ 2:30 ஆகுது மணி. ஸோ எந்திரிச்சோடனே நம்ம பால் எதுவுமே கொடுக்காம டேரெக்டாக சாப்பாடு கொடுக்குறப்போ அந்த பசியில் எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஏதாவது அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாட்டில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அண்டு இன்னொரு டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பாடு ஊட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு இடத்த கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து இந்த சேரில் உட்கார வச்சனால பாப்பா இப்போ சேரில் தூக்கி வச்சாலே அவங்களுக்கு என்ன மைண்ட் வந்துடும்னா, ஓகே இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் வந்துடும். அண்ட் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க உடனே அந்த சேரை தான் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க வந்துட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் கற்றுப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேபிட்லாம் உங்கள் குழந்தை எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த இதுலேருந்தே கொண்டு வந்துடுங்க. அண்ட் அவ்வளோதான், விளாண்டுட்டே ஒரு 4-5 வாய் தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் ஊட்டி விட்டேன். பட் ஃபுல்லாகவே சாப்பிட வச்சுட்டேன். ஆல்டர்னேட்டிவாக ஆஃப்டர்நூனுக்கு வேறு என்னெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குழம்பு வீட்டில் வச்சாலுமே அதை கொடுத்துருவேன். பிகாஸ் நமக்கு அம்மா அப்பா வீட்டில் இருக்கனால காரம் கம்மியாக தான் செய்வேன். ஸோ லைட்டாக பாப்பாவுக்கு சேர்த்து குழம்போடையே ஊட்டி விட்டுருவேன். அண்ட் வெரைட்டி ரைஸுமே எல்லாமே கொடுத்து பழகிட்டேன் நான் இப்போது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஈவினிங் இது. ஸோ அவங்க அண்ணா வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ இது ஸ்நாக்ஸ் டைமு. நான் மிட் மார்னிங்லேயும் பாப்பா ஒரு வேளை தூங்கலாட்டி ஒரு ஸ்நாக்ஸ் டைம் கொடுப்பேன். பட் மேக்ஸிமம் வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் அவங்களுக்கு பப்பாயா வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட்டு. பப்பாளி பார்த்தாலே போதும் உடனே கேட்டுருவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக பப்பாளி தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதை ஸ்டிக் வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்துட்டு ஸ்பூன் வச்சுருக்கான், ஃபோர்க் வச்சுருக்கான்னு சொல்லவுமே அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இருந்தே பழகுனா தான் அவங்களுக்கு பழக்கம் வரும். நான் ஆப்பிள், பனானா ஆர் பப்பாளி இந்த 3மே வந்துட்டு ரெகுலராக பாப்பாவுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பனானா மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் அண்ட் பப்பாயா வந்துட்டு டெய்லியும் ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருவேன். இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பாப்பா வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு, அந்த கப்பக்கிழங்கு, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்களே அந்த கிழங்குமே நல்லா சாப்பிட்டு பழகியிருக்காங்க. ஸோ அது கொடுப்பேன். அல்லது பயிரில் வந்துட்டு பச்சை பயிறு, அதாவது பாசி பயிர் இருக்கு இல்லையா, அது சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவாக பாப்பாவுக்கு ஸ்நாக் கொடுப்பேன். நீங்கள் மிட் மார்னிங், அதாவது இந்த ஒரு 11-12 அந்த இதுக்கும் பாப்பா தூங்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் அதுலேயுமே ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பால் அவாய்ட் பண்ணுங்கள் அடிக்கடி கொடுக்குறத. பாப்பா அவங்க அண்ணனோட சேர்ந்து கொஞ்சம் ஸ்டடீஸுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1, 2, 3 ரெகுலராக சொல்கிறாங்க. அந்த கிளிப் தான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
1 2 3 சொல்லு. 1 2 ம் 3 ம் 4 ம் 5 ம் 6 ம் 7 ம் 8 ம் 9 ம் 10 சூப்பர். சொல்லு. ஆ சொல்ல மாட்டியா? சரி. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? சொல்லு லேர்னிங்லாம் கொண்டு வரணுங்கிறது கம்பல்சரி இல்லை. பட் பாப்பா வந்துட்டு அவங்க அண்ணா கூட சேர்ந்து சொல்லி சொல்லி இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இனிமே ஃபுல்லாகவே சொல்லுவா. அந்த வீடியோவில் காமிக்கல. நீங்கள் வந்துட்டு உங்கள் பேபியோட தயவுசெய்து கம்பேர் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே உங்கள் பாப்பா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, என் பாப்பா ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேபிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஸோ அதனால் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பால் எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக நைட்டு ஒரு 8:30 இருக்கும் இது. ஸோ 8:30க்கு வந்துட்டு சப்பாத்தி அவங்க சாப்பிட்றாங்க. பாப்பா நிறைய பேசவுமே ஆரம்பிச்சிட்டா. அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சொன்ன வேர்டு வந்துட்டு இந்த சப்பாத்தி தான். ஸோ அடிக்கடி கேட்பாங்க, அம்மா சப்பாத்தி அம்மா சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ பிச்சு போட்டு வச்சோன்னா இதுவுமே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பட் இது வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் டைம் டின்னராக இருக்காது. அம்மா எல்லாரும் சாப்பிட்றோமே அப்படிங்கிறதுனால ஆசைக்காக கொஞ்சோன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இதில் பாதி தான் சாப்பிட்ருந்தா. அதுக்கப்புறம் நான் பால் சாதம் ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளாஸ் பால் அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ நான் பால் வந்துட்டு மார்னிங் 1 டைமு, ஆஃப்டர்நூன் தூங்குறதுக்கு முன்னாடி 1 டைமு, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 டைம் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பாலை. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபுட்டாக கொடுக்குறப்ப இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர நைட்டில் வேறு என்ன ஃபுட் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் இருந்தால் மேக்ஸிமம் பால் சாதம் கொடுப்பேன். பிகாஸ் பாப்பாவுக்கு பால் சாதம் பிடிக்குன்றனால விரும்பி சாப்பிடுவா. அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் டிஃபன் வெரைட்டிஸ் தான். இட்லி, தோசை இந்த மாதிரி தால் ஊற்றி, இல்லாட்டி பால், சாம்பார் அந்த மாதிரி எது இருந்தாலுமே அது ஊட்டி இட்லி, தோசை கொடுத்துருவேன். மேபி அவங்க பிஸ்கெட் அவங்க அண்ணா சாப்பிட்றத பார்த்துட்டு கேட்டாங்கன்னா பிஸ்கெட் ஊட்டுவேன். ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும். பட் வீட்டில் மேக்ஸிமம் செய்கிற சாப்பாடு தான் பாப்பாவுக்கு கொடுத்து பழகியிருக்கேன். அதனால் இப்போ எனக்கு என்ன ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பியும் கவனிக்க முடியாமல் பாப்பாவுக்கு தனியாக ஒரு ஃபுட்டு செஞ்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபுட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. ஒரு 6 மந்த்ஸ்லேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.